அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழை. 7ஆம் வகுப்பு இயல் 2ல் 3ஆம் பருவத்தில் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் கவிதை பேழை இயல் 2ல் புதுமை விளக்கு அப்படிங்கிற கவிதை பார்க்கலாம் பாருங்கள். இது யார் எழுதினது அப்படின்னா பொய்கை ஆழ்வார். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். அதாவது திருமாலை முழுமுதற் கடவுளாக ஏற்று பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்னன்னு சொல்கிறோம், 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆழ்வார்கள் 12 பேர் யார் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி புடியாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி 12 பேர். இல்லை ஒரு பெண் அடியார் வந்து இருக்காங்க. யாருன்னா ஆண்டாள். அது பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட பெண் வந்து யார்? ஆண்டாள் ஒரு அடியார். அடுத்தது இந்த பாட்டு நமக்கு வந்து 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று பொய்கை ஆழ்வார் எழுதியது, இன்னொன்று பூதத்தாழ்வார் எழுதியது. இந்த பொய்கை ஆழ்வார் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து உள்ள தூய்மையோடு நல்ல நெறியில் நடப்பது தான் என்னது சான்றோர்களுக்கு இயல்பு அப்படிங்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் வழிபாட்டில் நம்ம இறை வழிபாட்டின் போது சடங்குகளை விட உள்ள தூய்மை தான் எந்த முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எத்தனை சடங்கு செஞ்சாலும் எந்த காரியமாக இருந்தாலும் இறைவனை வழிபடும் பொழுது முழு மனதோடு என்ன செய்யணும், உள்ள தூய்மையோடு நம்ம வந்து வழிபாடு செய்யணும். அதுதான் முக்கியம். இயற்கையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை நாம் கற்று மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி நுழையுமுன் அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாம் வந்து இது என்ன விளக்கே புதுமையாக இருக்குது, புதுமை விளக்கு. நாம் என்ன செய்வோம், விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவோம், திரியை போட்டு விளக்கேற்றுவோம். அதுதான் நமக்கு விளக்கு முறை தெரியும். ஆனால் இங்கே எதெல்லாம் திரி, எதெல்லாம் விளக்கு, எது விளக்கு, எது திரி, எது நெய் அப்படின்லாம் புதுமையாக சொல்கிறாரு. கருத்துக்களை பார்க்கலாம் வாங்க. பாடலை பாருங்கள். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று அப்படின்னு சொல்கிறார். அதாவது வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, பூமியே இந்த பூமியே என்னது அகலியாக, இந்த பூமியே தகலி அப்படின்னா என்னது விளக்கு. வையம் தகலி அகல் விளக்காகவும் பூமியை அகல் விளக்காகவும் வார்க்கடலே நெய்யாக, வார்க்கடல் அப்படின்ற அலைகளோடு ஒலிக்கக்கூடிய கடலை நெய்யாக உருவகப்படுத்துகிறார். அடுத்தது வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, வெய்ய கதிரோன் அப்படின்னா என்னது வெப்பம் கதிர் வீசக்கூடிய கதிரவனே சுடராக கொண்டவன் யார் அப்படின்னு சொல்கிறாரு திருமால். வையம் தகலியா வார்க்கடலையே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே, ஒளி பொருந்திய சுடராக கொண்ட கதிரவனை சுடராக கொண்ட திருமாலினுடைய அடிக்கு சூட்டினேன் சொல்மாலை அப்படிங்கிறார். பாமாலை சூட்டினேன் எதுக்காக? இடராளி நீங்குகவே. இடராளினா என்னது? எனது துன்பக்கடலை நீக்க வேண்டி நான் உனக்கு பாமாலை சூடுகிறேன் அப்படின்னு சொல்லி பாமாலை சூட்டினேன் அப்படின்னு சொல்லி பொய்கை ஆழ்வார் சொல்கிறாரு. இந்த பாடல் வந்து மனப்பாட பாடல். திருப்பி பாருங்க சொல்கிறேன். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று, இடராளி நீங்குகவே என்று. இது வந்து மனப்பாட பாட்டு தான், 4 வரி தான், எளிமையாக மனப்பாடம் பண்ணிடலாம். சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதி பாருங்கள். வையம் அப்படின்னா வையகம் உலகம். வெய்ய அப்படின்னா என்னென்னா வெப்ப கதிர் வீசக்கூடிய எது கதிரவன். சுடராளியான் அப்படின்னா என்னது ஒளிவிடும் சக்கரத்தை உடையவன் யார்? ஆழியான் அப்படின்னா திருமால். சொல் மாலை அப்படின்னா என்னது பாமாலை சூட்டினேன். இடராளி அப்படின்னா என்னது துன்பக்கடல். எனது இடராளி துன்பக்கடல். ஆழினா கடல், துன்பத்தை நீக்குக அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக என் துன்பம் போகிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த பூமியை அகல் விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் கொண்டு வெப்பக்கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்ட திருமாலுக்கு ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என்னுடைய துன்பக்கடல் நீங்க வேண்டி நான் சொல்லால் பாமாலை சூட்டி வழிபடுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த பாடலில் அமைந்த அணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உருவகம். உருவகம் அப்படின்னா என்னென்னா ஓமையும் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அணி, உருவக அணி. ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது போல தோன்றுவது தான் உருவக அணி. இதில் ஓமைக்கப்படும் பொருள் முன்னும் வரும், ஓமை என்னது பின்னாடி வரும். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, பூமியை அகல் விளக்காக சொல்கிறாரு, பூமியை அகல் விளக்காகவும், கடலை என்னன்னு சொல்கிறாரு, நெய்யாகவும், கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த பாடலில் உருவக அணி அமைந்துள்ளது. இந்த அணி அப்படிங்கிறது பாடலை செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகுபடுத்துவது எது, அணி. அணி என்ற சொல்லுக்கு அழகென்று பெயர். நன்றி.